வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. ஒரு ஃபென்டாஸ்டிக் கேம் நடந்து முடிஞ்சிருக்கு வாண்டரஸ்ல. ஒரு ட்ரெடிஷனல் வாண்டரஸ் பிட்ச், அன்ஈவன் பவுன்சர், டிஃபிகல்ட் டு பிளே. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, வாண்டரஸ்ல நாட்லி இந்த மாதிரி பிட்ச்ல பவுன்ஸ் இருக்குமே ஒழிய டேர்ன் இருக்காது. என்னோட இவ்வளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல I have never seen a pitch in Wanderers which is dangerous to play both spin and pacer. So இதுல என்னன்னா, டாஸ் வின் பண்ணி டானவன் ஃபெரரா போலிங் போட்டாரு. மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ஈஸியா அதை குறை சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. கரெக்டா டாஸ் வின் பண்ணி போல் பண்ணாரு. ஏன்னா ப்ரீவியஸா மழை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால உங்களுக்கு ஏர்லியரா சீம் மூவ்மெண்ட் நிறையவே இருக்கும். அந்த seam movement will continue until 10 overs when you particularly bowl first. அதுக்கப்புறம் அப்படியே ஈஸ் அவுட் ஆர்தான் வாண்டரஸ் பிட்ச். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பவர் பிளேல சீம் மூவ்மெண்ட் அங்கங்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிட்ச்ல சீம் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். இதுதான் வாண்டரஸோட பிஹேவியர் பிட்ச் நார்மலி. சோ இவங்க போல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, லைன்ஸ். இப்ப பிளிக் லெக் சைட்ல அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு யூ ஹேவ் டு கீப் த பால் க்ளோசர் டு த ஸ்டம்ப்ஸ். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கவர் டிரைவ் அடிச்சார் பாருங்க ஷை ஹோப், இவரை டேனியல் மொரல. இட்ஸ் நாட் அ பேட் பால் பை எனி மீன்ஸ். அப்படியே ஃபோர்த் ஸ்டம்ப்ல பட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட்ல பாத்தீங்கன்னா 7th ஸ்டம்ப்ல இருக்கு. சோ அதுதான் இங்க என்னன்னா, சீம் மூவ்மெண்ட் நிறைய இருக்கிறது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அட்வான்டேஜா இருந்தாலும் it is very difficult to control the seam movement if you don't know what lines to bowl in Wanderers. Fast bowlers எல்லாம் சூப்பரா போட்டாங்க. Brilliant captaincy from Donovan Ferreira to bring Van Mulder in. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, எப்பவுமே வேன் பல்டரை டொமஸ்டிக்ல நியூ பால் அவர்கிட்ட தான் கொடுப்போம். ரெண்டு பக்கமும் விட்டு அலைய விடுவாரு. ஓகே, அத அவங்க பாருங்க 6/4 ஆண்ட்ரி ரசல் இறக்கி விடுறாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க, 6/4 அந்த சிச்சுவேஷன்ல பால் பாம்பு மாதிரி அலையுது. 7/5 பவர் பிளேல உங்களுக்கு முடியும் போது 10/5, which is the lowest score in power play in the history of SA20. In the history of SA20. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே இது ஸ்பின்னர்ஸ் சுத்தமா எதுவுமே எடுக்காதுன்னு சொல்லிட்டு they persisted with fast bowlers long enough. அகிலோசே 4 ஓவர் போட்டிருக்காருன்னா இன்னொரு 20 ரன் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அதுல எந்தமே சந்தேகமும் கிடையாது. அதுல என்னன்னா, உங்களுக்கு டொனாவன் ஃபெரேரா was trusting himself more than அகிலோசே. ஒரு ஓவர் போட்டாரு, நல்லா போட்டாரு, அதோட நிறுத்தி இருந்திருக்கணும். ரெண்டாவது ஓவர் போட்டு ஒரு 20 ரன் போச்சு பாருங்க. that is where the momentum started flowing in favor of them. அதாவது என்ன ட்வீட் என்ன போட்டேன்னா, இது ரீசனபிள் ஸ்கோர், ஆனா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரு ஃபியூ ரன் ஷாட். என்ன பொறுத்த வரைக்கும் 150 is a score if you bowl well you can defend. So என்ன பொறுத்த வரைக்கும் still they are 7 run short. No way in the world I thought that they will stumble to chase this. So இப்ப அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நேச்சுரலி at 7/5 டெவால் பிரெவிஸா இருக்கட்டும், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட ஆடுற ஒரு பிளேயர்ஸ். அவங்க எப்படி ஆடினாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த பேட்ஸ்மேன் ஆடும் போது they will make a calculation themselves. என்னோட டீம்ல நான் பார்த்தேன்னா அந்த பிச்சை பார்த்து நான் சொல்லுவேன், இது பார் ஸ்கோரு, 6 ஓவருக்கு அப்புறம் இவ்வளவு இரு, 10 ஓவருக்கு அப்புறம் இவ்வளவு இருன்னு நான் சொல்லுவேன். ஒரு சில சமயம் பேட்ஸ்மேன் அங்கேருந்து பிளே பண்ணுவாங்க மெசேஜ், இது இந்த மாதிரி இருக்கு, சோ இந்த இது வரைக்கும் இப்படி ஆடுறோம், ஒரு 120 வந்தா நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. சோ அவங்க ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் வாஸ் வெரி கிளியர் அண்ட் தே மேட் ஷூர் நம்ம ரெண்டு பேரும் ஒரு 17 ஓவர் வரைக்கும் நம்ம ஆடிட்டோம்னா ஒரு வரட்டும் 7/5 இருந்து ஒரு 125 வந்தா we have got some chance really to defend this அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே they never played a shot in anger. அப்படியே போயினே இருக்கு. 10 ஓவர் 40 ரன், ரன்னே வரல. 10 ஓவர் 40 ரன் தான். ஓகே, ரன்னே வரல.
அப்படியும் ஸ்டில் தே மேட் ஷூர் தட் ஒரு பிரேக் த்ரூ ஓவர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த பிரேக் த்ரூ ஓவர் வந்து உங்களுக்கு டொனால்ட் ஃபெரேரா கிடைச்ச உடனே அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 143 வந்த உடனே ஆனஸ்டா சொல்றேன், நான் இப்ப நான் அந்த ரெஸ்கியூ ரூம்ல இருந்திருந்தேன்னா என்ன சொல்லிருப்பேன், யா வி கேன் ஜஸ்ட் ஹேவ் சம்திங் டு டிஃபெண்ட். பட் ஒரு 150 நிறைய பேர் கேட்பீங்க, என்ன சார் 143க்கும் 150க்கு என்ன வித்தியாசம்? ஒடிஐ கிரிக்கெட்னா நீங்க சொல்றத ஒத்துப்பேன் நானே. T20 கிரிக்கெட்ல 7 ரன்ன்றது ஒரு மார்ஜின். 7 ரன்ல நிறைய தோப்பாங்க, 7 ரன்ல தோப்பாங்க, 9 ரன்ல தோப்பாங்க, 6 ரன்ல தோப்பாங்க. So that 7 runs makes a lot of difference when you actually see, when it comes to the results. ஓகே, 20 ரன் எல்லாம் T20 கிரிக்கெட்ல மேசிவ் டிஃபீட். என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபீட். 20 ரன்ல நீங்க தோக்குறீங்கன்னா, 2 ஓவர் ஸ்பேன்ல தோக்குறீங்கன்னா மேசிவ் டிஃபீட். அதுக்கப்புறம் the toughest phase for you definitely in the second innings is playing the 6 overs of seam bowling under lights. Okay, இங்க எங்கடிக்கல கண்ணாமண்ணா அலைஞ்சது, ஆனஸ்டா சொல்றேன், பயங்கரமா அலைஞ்சது உங்களுக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They've done all the hard work to get to 40 for 1 in 6 overs. உங்களுக்கு Vince was looking very very settled there. Vince ஆடுறத பாத்தீங்கன்னா he was looking very settled, he was very very assured. Duplayum பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது இப்ப இதுல உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணாங்க, ஒன்னா வந்துட்டு அக்கீல் ஹுசேனுக்கு முன்னாடி, அக்கீல் ஹுசேன் அவுட் ஆனதுக்காக நான் சொல்லல, இப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு பக்கம் ஒரு நீங்க ஒரு ரைட் டு லெப்ட் காம்பினேஷன் வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா மகாராஜும் ஒரு பக்கம் போடுறாரு, ராஸ்டன் சேஸும் ஒரு பக்கம் போடுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து டியான் ஃபாரஸ்டர் உள்ள வராரு. ஓகே, லூயிஸ் டுப்ளே ஆடிட்டு இருக்காரு, டியான் ஃபாரஸ்டர் உள்ள வராரு. இப்ப அவங்க வந்துட்டு எங்க வந்து கேம் அவங்களுக்கு திரும்பி வந்ததுன்னா, கேஷவ் மகாராஜ் எடுத்த 3 விக்கெட் இல்ல, ராஸ்டன் சேஸ் போட்ட அந்த 4 ஓவர், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் மார்க்கோ என்சன் இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன். என்ன பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல நிறைய ரன் பாரு, 30 கீழே வந்து அடிச்சிருவாரு. டொனால்ட் ஃபெரேராக்கு பாவம் வந்து உங்களுக்கு ஷோல்டர் அடி, அதனால அவரால் வர முடியல. சோ தட் இஸ் ஃபைன். போது அந்த சிச்சுவேஷன் லெப்ட் ஹேண்டர் பதுக்கிட்டு யூ ஷுட் ஹவ் brought in a right hander. இப்ப நீங்க கேஷவ் மகாராஜ் பயங்கரமா போட்டார், ஒரு சொன்னாலும் பயங்கரமா திரும்பிச்சு. வாண்டரர்ஸ்ல உங்களுக்கு 3 degrees ஸ்பின் உங்களுக்கு ஆகுதுன்னா, என்னோட 2009ல இருந்து வாண்டரர்ஸ்ல இருக்கேன், நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது ஒரு டேர்னு. என்ன பண்ணாங்க பிச்சிலன்றது எனக்கு தெரியல. திருப்பி இன்னொரு 10 நாள்ல சவுத் ஆப்பிரிக்கா போயிடுவேன் ஃபார் ஒரு டொமஸ்டிக் சீசன். இந்த மாதிரி ஒரு பிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் டொமஸ்டிக் கேம் ஆடும் போது டைட்டன்ஸ் லைன்ஸ் எப்பவுமே எங்கள் ரைவல்ரி, அவங்க 145 ஆல் அவுட் டு 50 ஓவர்ஸ்ல நாங்க 146 for 9, 16 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. பருட்டு புருட்டு திரும்புது. ஒரு பக்கம் பங்கிசோ ஒரு 4 விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு பக்கம் பியான் 14 விக்கெட் எடுக்கிறாரு, கிளாசன் போலிங் போடுறாரு டைட்டன்ஸுக்கு, இவ்வளவு திரும்புது. அதை பார்த்திருக்கேன். டேல் ஸ்டெயின் வந்து 49 ஆல் அவுட் ஆகும் போது ஒரு ஸ்பெல் போடுவார் பாகிஸ்தானோட 6 for 8, அதை பார்த்திருக்கேன். ஆனா ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டாலும் பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்கு, ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்குன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் இட் இன் மை லைஃப். அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், இன்னொன்னு சொல்லுவாங்க, பயங்கரமா திரும்புது அப்படிங்கும் போது, சின்ன வயசுல நான்லாம் கிரிக்கெட் ஆடும் போது எங்க கோச் எல்லாம் வந்து இவ்வளவு எல்லாம் டெக்னாலஜி அனாலிசிஸ் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாரு, டேய் பால் திரும்பிச்சுன்னா பெருக்கு, பால் திரும்பிச்சுன்னா பெருக்கு, கவலைப்படாத, பால் நேரா வருதுன்னா பெருக்காத, வீட்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சிம்பிளா சொல்லி கொடுக்குமாங்க. அந்த காலத்துல நாங்க கிரிக்கெட் ஆடும் போது, எனக்கு 17 வயசா இருக்கும் போது, அப்போ வந்து சொல்லுவாங்க, அதான் ட்ரில்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்படியே ஓடி வந்து கையால அப்படி போடுவாரு, திரும்ப பாரு பெருக்கு அப்படின்னு, பிளாட் ஸ்வீப் ஸ்லாக் ஸ்வீப் படிப்பேன். பால் திரும்பலன்னா என்ன பண்ணாங்க, பெருக்காத, மிஸ் பண்ணினா உனக்கு வந்து எப்படி ஆயிடுவேன், இறங்கி வா, ஃபீட்டை யூஸ் பண்ண, பால் திரும்பல இறங்கி வா அப்படின்வாங்க. இந்த நீங்க பாக்குறீங்க, பால் போட்டாரு கேஷவ் மகாராஜ் வின்ஸுக்கு, ஒரு ரொட்டாக்குன்னு திரும்புது, பின்னாடி போய் ஆடுறீங்களே, அப்ப என்ன உங்களுக்கு, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இட்? எனக்கு ஒண்ணுமே புரியல. லூயிஸ் டுப்ளாயே பின்னாடி போய் அவுட், வியான் முல்டர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் படிக்கிறாரு. இதெல்லாம் என்னையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு இதுல ஐ ஜஸ்ட் ரியலி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பக்கம் மகாராஜ் விக்கெட்டா எடுத்துட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ராஸ்டன் சேஸ் வந்துட்டு, இப்ப யோசிச்சு பாருங்க, 4 ஓவர்ல 11 ரன், 1 விக்கெட் ராஸ்டன் சேஸ், பின்னாடி போய் அதே மாதிரி
அங்கேயும் அப்பயும் பாருங்க, ஷஹூப் ஒரு 2 கேட்ச் விட்டாரு ஃபாரஸ்டர். அவரு என்ன பண்றாரு மகாராஜா, பயங்கர பின்னாடி போய் ஆடுறாரு. பின்னாடி போய் நீங்க ஆடவே முடியாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வாண்டரஸ்ல பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பால் டியான் ஃபாரஸ்டருக்கு எல்பிடபிள்யூ அடிச்சது பாருங்க, கேஷவ் மகாராஜ் அப்பீல் பண்ணல பாருங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா டப்புன்னு கால்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். வாண்டரஸ்ல 3 மீட்டர் லென்த், போன எபிசோட்லயே சொன்ன 3 மீட்டர் லென்த் போட்டாதான் கால்ல அடிக்கும். இப்ப ஒரு எல்பிடபிள்யூ வந்தா இந்த மேத்யூ டிவிலியர்ஸ் அவுட் ஆனார் பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் வாலி, அது ஒரு ஓவர் பிச்சுடு பால். அதை போய் அந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக் பொசிஷனுக்கு போயிட்டு கால் அப்படியே குறுக்க போட்டு ஸ்வீப் அடிக்க போயிட்டு எல்பிடபிள்யூ ஆகி அந்த மாதிரி அவுட் ஆனாதான் உண்டு நீங்க. சோ அப்படிங்கும் போது நீங்க பின்னாடி போவே முடியாது வாண்டரஸ்ல. இப்ப உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா மத்த கோஸ்டேலியர்ஸ்ல ஆஃப் த விக்கெட் ஸ்லோவா இருக்கும். போர்ட் எலிசபெத்லயும் சரி, பால்லையும் சரி, டர்பன்லயும் சரி ஸ்லோவா இருக்கும். அப்பயும் என்ன டைம் டு கோ பேக், பவுன்ஸும் இவ்வளவு இருக்காது. வாண்டரஸ்ல ரொட்டேட்டிங் மேல ஒரு நீங்க பின்னாடி போனீங்கன்னா யூஆர் கிராம்பிங் யுவர் செல்ஃப் ஃபார் ரூம். நிறைய டைம் பேக் ஃபுட் போய் புல்லடிக்க போய் தான் நிறைய பேர் அவுட் ஆவாங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஸ்வீப்புக்கு ரெடியா இருக்கணும். டப்புனு கீழே போய் டமால ஸ்வீப் அடிச்சிடணும். ஷார்டர் லைன்ஸ் போட்டோம்னா பேக் ஃபுட் போய் கட் ஷாட்ஸ் ஆட பாக்கணும். ஓகே, பால் வந்துட்டு திரும்புது, அதனால இறங்கியும் வர முடியாது. இப்ப நான் கேக்குறேன், எத்தனை பேரு ஃப்ரண்ட் ஃபுட் நல்லா ரீச் பண்ணி பிளாட் ஸ்வீப், ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க போனாங்க. பேசிக்ஸே தப்பு. இப்ப நான் ஒன்னே கேக்குறேன், 7 for 5ல இருந்து அவன் வந்து உங்களுக்கு 143 ரன் அடிக்கிறான்னா, இவங்க 40 for 1ல இருந்து 122 for 8ன்னா எக்ஸ்கியூஸே வேணாம். நான் ஜேஎஸ்கே சப்போர்ட்டரு, ஓகே, மல்லு கட்ட முடியும், பிச்சு எல்லாம் இது இல்ல. 40 for 1 at பவர் பிளே. 14 ஓவர்ல நீங்க 80 ரன் அடிக்கிறீங்க, அங்க 14 ஓவர்ல 133 ரன் அடிக்கிறாங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன், போலிங்லாம் அவ்வளவு பேத்தட்டிக்கா போடல, போலிங் பேடா போடல இவங்க. அவங்க 2 பேரும், பிரேவிஸும் சரி ரதர்ஃபோர்டும் சரி, எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட் ஆடினாங்க. தே அப்ளைட் தெம்செல்வ்ஸ் பெட்டர், டு பி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா மேல 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 டாட் பால்ஸ் ஆடி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தே காட் இன்டு எ ஃபிக்ஸ் தேர். இப்ப பாருங்க, உங்களுக்கு 40 for 1ல இருந்து 68 for 6, 68 for 6 டொனாவன் ஃபெரேரா உங்களுக்கு ரிட்டையர்டு ஹர்ட்டா போறாங்க. அப்படிங்கும் போது 52 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டுவான் யான்சன் அண்ட் டியான் ஃபாரஸ்டர். அப்படின்னா what they lack is application. What they lack, the basic idea on how to play at home. இது நீங்க வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. எங்களோட ஓன் டர்ஃப், அவன் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பிச்சு கொடுத்துட்டாங்க. உங்களோட ஓன் டர்ஃப் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியல அப்படின்னா, அவன் 140 ரன் அடிக்கிறான். அப்படிங்கும் போது அகில சைட்டா ஒரு பால் திரும்பிச்சு, ரெட்டு திரும்பிச்சு. டானம் ஃபெரேரா ஏன் அடி வாங்கினாருன்னா, அவரு சீமை பிடிச்சிட்டு சீமை போட்டு இருந்தாரு. he never tried to bowl spin at all. He was bowling from round the wicket. He was trying to be negative to see through his overs rather than coming over the wicket and try and do what the others did. அத அவங்க பண்ணல. சேஸ் எல்லாம் எப்படி மேல போட்டாரு பாருங்க, மகாராஜ் எப்படி மேல போட்டாரு பாருங்க, அத அவங்க பண்ணல. சோ அப்படிங்கும் போது you can only blame yourself for not chasing a target of 144. ஓகே, இதோட சொல்றேன், இந்த எஸ்ஏ லீகோட ஹிஸ்டரி 4 வருஷத்துல ஒரே ஒரு டீம் தான் ஒரு சீசன்ல ஹோம்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம அன்பீட்டனா இருந்திருக்காங்க. ஒரே ஒரு டீம் தான் 4 சீசன்ல. யாரு தெரியுமா? ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் இன் 2023. 5 மேட்ச்ல 4 ஜெயிச்சாங்க. 1 பால் ராயல்ஸோட ஆடும்போது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அவங்க ஆடும் போது எல்லாம் அதையும் சேஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களோட சீசன் இப்ப இந்த வருஷம் பாருங்க, உங்களுக்கு 235 கொடுத்து அடி வாங்குறாங்க, 143 சேஸ் பண்ண முடியல உங்களாலன்னா, யூ டோன்ட் நோ ஹோம் கண்டிஷன்ஸ், பாட்டம் லைன். அதுக்கு மேல வந்து நான் விலாவாரியா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இதுல ஒரே ஒரு இது உங்களுக்கு என்னன்னா, இப்ப கடைசி மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா, nevertheless of what it is, what happens tomorrow between Sunrisers and Mumbai Cape Town, they will still be playing the eliminator. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பியும் போன மேட்சே சொன்னேன், 3 மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 5 மேட்ச் அவங்க எதுவுமே ஜெயிக்கல. 2 மேட்ச் மழையில போனாலும் 4 மேட்ச் இப்ப தோத்துருக்காங்க. இட் இஸ் பீன் 6 matches they haven't seen a victory. அந்த மொமெண்டம் அவங்களுக்கு போயிடுச்சு.
Whereas a team like Victoria Capitals is going into the playoffs with the momentum. That is absolutely different in Durban Super Giants கட்சி மேட்ச் போனஸ் பாயிண்ட்ல வச்சு நொறுக்கிட்டாங்க இன்னைக்கு. ஒருவேளை நாளைக்கு மும்பை கேப் டவுன் ஜெயிச்சாங்கன்னா ஒருவேளை அவங்க யார் போறாங்க ஒண்ணுமே தெரியாது. இப்போ நாளைக்கு மும்பை கேப் டவுன் இஸ் பிளேயிங் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அண்ட் தே ஹேவ் டு பீட் them by a bonus point. Bonus point or acha, they are going to overtake Durban Super Giants. Then it is a shootout between Mumbai Cape Town and Johannesburg Super Kings. JSK Jecha, Mumbai out. JSK Tota, Mumbai vandrum. Even Mumbai, if they don't beat Sunrisers by a bonus point, and then if JSK loses, Durban Super Giants will go. அதனால JSK ஓட டெஸ்டினி JSK ஓட கையில தான் இருக்கு. உன் கையை நம்பி உழைப்பை பாரு அப்படின்னு இப்ப தலைவர் சொல்ற மாதிரி இப்ப இவங்க கையில தான் இருக்கு. பட் என்ன சொல்றது, இந்த 3 வருஷமா they have not mastered the conditions and how to do, how to win. அந்த ஃபார்முலாவே இவங்களுக்கு கிராக் பண்ண தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரியான டீமையும் இவங்க எடுக்கல. ஓகே, வாட் எவர் இட் இஸ், டியான் ஃபாரஸ்டர் ரேட் him very very highly. இன்னைக்கு சூப்பர் இன்னிங்ஸ் ஆனாங்க. யாருமே அன்பார்ச்சுனேட்டா அவரை சப்போர்ட் பண்ணல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. JSK has got one last shootout which they are going to play against Paul Rice in Paul. Slow-ஆ இருக்கும் pitch. JSK shoot ஆகும். But if they are not playing well, particularly if their batting is not really kicking up, it is going to be an absolute problem for them. Congratulations for Pretoria Capitals. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு mother of comebacks சொல்லுவேன். ஒரு 7 for 5 ல இருந்து 143 அடிச்சுட்டு 6 ஓவர்ல அவங்க 40 for 1. அடுத்த 14 ஓவர்ல இவர் only conceding 82 runs and picking 7 wickets. It is one of the most inspirational story in T20 cricket அப்படின்னு சொல்லுவேன். Congrats to Pretoria Capitals. இப்ப அவங்க டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க. That equation might change. SEC have a game in hands. Paul Rice has got a game in hands. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Hard luck to JSK. We'll come back and do a review on the final game which JSK is going to play on the last day of the league stages in SA20 against Paul Rice in Paul. We'll come back and do a review on it. Until then, thanks a lot and bye-bye.